அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா புரோக்கர் மறுநாள் கால் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன் பொண்ணை நேத்து கோவில்ல பார்த்தாங்களாம், போட்டோல விட நேர்ல பார்க்க என்ன டபுள் மடங்கா இருக்கா, என்ன பழைய போட்டோவை கொடுத்து விட்டியா அப்படின்னு சொல்லி திட்டி வச்சிடறா. அவங்க அம்மாவும் கோவத்துல அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணு பூரி கேக்குறா. அவங்க அம்மா இருந்துட்டு என்ன தின்னு தின்னு பெருத்தது பத்தலையா, இப்படி இருக்க போய் தான் எனக்கு 50-100 பவுண்டுன்னு கேக்குறாங்க, உன்னால வாயை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அந்த பொண்ணு சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பி போயிருது. இப்ப இன்டர்வியூக்காக போயிருப்பா. அங்க ஹச்ஆர் இருந்துட்டு என்ன ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறிவி அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவரும் லிஃப்ட் ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும், அதான நீ வந்து என்ன வேலைக்கு லேட்டால வருவா, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு இப்படி இருக்கிற வேலை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. இப்படிதான் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு வேலைக்கும் போயிடுறா. ஆனா அவ ஏதோ ஃபைல் அப்லோட் பண்ண மறந்துருப்பா. அதனால அவரும் என்ன திங்க மட்டும் மறந்தியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவ ஃப்ரெண்டும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சரி வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்களால இது மட்டும் தான் பண்ண முடியும், கூடிய சீக்கிரத்துல நானும் உடம்பு குறைச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சவால் விட்டுட்டு வந்துடுறா. இப்ப தினமும் அவளும் வாக்கிங்லாம் போறா. அவங்க அம்மா இப்ப சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க பையன்கிட்ட இருந்துட்டு நீ வேணா பாரு இதை நைட் வந்துட்டு பழைய பொரிய தின்னுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. கரெக்டா அந்த பொண்ணு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் செய்யறா. அவங்க அம்மாவும் கரெக்டா வந்துடுறாங்க. அவங்க தம்பி கிட்ட இருந்துட்டு நீ வேணா பாத்தியாடா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அதனால அந்த பொண்ணு தாங்க முடியாம இப்ப ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எப்படியாச்சும் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட அவளும் ட்ரை பண்றா. ஆனா அடுத்த நாள் போறப்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப அவளே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு அவ மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். குண்டா இருந்தா குண்டா இருக்கேன்னு சொல்றீங்க, ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்கேன்னு சொல்றீங்க, பிறகு எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் உடம்பு நானே கேலி செய்யற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா.